வணக்கம் நண்பர்கள். பெண் ஏடிஜிபி அவர்கள் தன்னை கொலை செய்ய சதி நடந்திருக்கிறதாக ஒரு புகார் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். அவருடைய பெயர் ஏடிஜிபி கல்பனா நாயக் அவர்கள். அவருடைய கணவரும் ஐபிஎஸ் அதிகாரியாக தான் இருக்கிறார். அவருடைய கணவர் பெயர் ரவீந்தர் குமார் ரத்தோர் அவர்கள். அவருடைய கணவரும் தமிழ்நாட்டில் தான் ஐஜியாக இருக்கிறாரு. இந்த சம்பவம் எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 2013 சீருடை பணியாளர் தேர்வில் இருக்கிறாங்க இந்த ஏடிஜிபி அவர்கள். அப்பொழுது நடைபெற்ற 612 எஸ்ஐ தேர்வுக்கான தேர்வில் இடஒதுக்கீடு முறை பின்பற்றாமல் முறைகேடு நடந்திருப்பதாகவும் ஊழல் நடந்திருப்பதாகவும் இவர் தான் முதல்ல அந்த புகார் தெரிவிக்கிறாங்க. அப்படி புகார் தெரிவிக்கப்பட்ட பிறகு அந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு போகுது. உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை முடித்து வைக்கிறது. எப்படி முடித்து வைக்குன்னு கேட்டிங்கன்னா, தமிழக அரசு அந்த 612 எஸ்ஐயே தேர்வு செஞ்சு ஒரு பட்டியலை உயர்நீதிமன்றத்தில் தராங்க. உயர்நீதிமன்றம் அந்த பட்டியலை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டு புதிய பட்டியலை தயார் பண்ணி அதை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு வழக்கை முடிச்சு வைக்கிறாங்க. அதன் பிறகு இப்படி முறைகேடுகளை வெளியே கொண்டு வந்ததன் காரணமாக ஏடிஜிபி கல்பனா நாயக் அவர்கள் சீருடை பணியாளர் தேர்விலிருந்து எப்பயும் போல வழக்கம் போல சிலை கடத்தல் தடுப்பு பிரிவுக்கு மாற்றப்படுகிறார். இந்த சம்பவம் இந்த செலெக்ஷனில் தவறு நடந்தது 2013. அதன் பிறகு 6 மாதம் கழிச்சு ஜூன் மாதம் 9 2024 வருடம் தன்னுடைய ஆஃபீஸுக்கு புதிய பட்டியலாம் தயார் பண்ணிட்டு அந்த பட்டியலை தயார் பண்ணி சரிபார்க்கறதுக்காக ஆஃபீஸுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்பொழுது அவர்களுக்கு உயர் அதிகாரிந்து ஒரு ஃபோன் வருது. உங்களுடைய ஆஃபீஸ் எரிஞ்சு போயிடுச்சு, அதனால நீங்கள் ஆஃபீஸ்க்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு ஃபோன் வருது. அதன் பிறகு ஆஃபீஸ் என்று போய் பார்க்குறப்ப அவருடைய சேர் முற்றிலுமாக எரிஞ்சு போயிடுச்சு. அவருடைய லேப்டாப், கம்ப்யூட்டர், அது மட்டும் இல்லாமல் பென்ட்ரைவ், இது கூடவே புதியதாக ஒரு 626 எஸ்ஐக்கான புதிய பட்டியலும் தயார் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பட்டியல் ஒட்டுமொத்தமாக எரிந்துவிட்டது. அது எரிந்தது மட்டும் இல்லாமல் அப்படி எரிந்த அடுத்த நாளே புதிய எஸ்ஐ பட்டியலை தமிழக அரசு தேர்வு பட்டியலை வெளியிடுகிறது. இந்த சம்பவம் முடிஞ்சு 6 மாதம் ஆயிடுது. அதன் பிறகு புதுசாக ஒரு பூதம் வெளியே கிளம்புது. ஏடிஜிபி கல்பனா நாயக் அவர்கள் ஹிண்டுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. என்னை கொல்ல சதி நடந்திருக்கிறது, அதை பற்றி தமிழக அரசு டிஜிபி எந்த விதமான நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லிட்டு ஹிண்டுக்கு பேட்டி கொடுக்குறாங்க. அதன் பிறகு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த ஜூன் 25 டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. என்னை கொல்ல உயிரோடு எரித்து கொள்ள சதி நடந்திருக்கிறது, ஒரு 5 நிமிஷம் நான் அட்வான்ஸாக ஆஃபீஸ் போயிருந்தா என்னையும் எரித்து கொலை செய்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி முழுமையாக விசாரிக்க வேண்டும் சொல்லிட்டு தற்பொழுதைய டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாரு. அந்த கடிதம் அப்படியே கிணத்துல போட்ட கள்ள மாதிரி தூங்கிட்டு இருக்கு. அதன் பிறகு ஹிண்டுக்கு பேட்டி கொடுத்த பிறகு உடனடியாக ஒரே நாள் விசாரித்து அந்த தீ விபத்துக்கு காரணம் ஏசியில் ஏற்பட்ட ஷார்ட் சர்க்யூட் தான் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுக்குறாரு டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள். சரி, இப்பொழுது அவருடைய ஆஃபீஸ் உண்மையிலேயே இருந்ததா இல்லை பொய்யாக இவர் தகவல் கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஆஃபீஸ் உண்மையிலேயே எரியவில்லை, வேண்டுமென்றே எரிய வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த 612 எஸ்ஐ தேர்வில் இடஒதுக்கீடு முறை பின்பற்றாமல் யாரெல்லாம் முழுமையாக தகுதி அடைஞ்சிருக்காங்களோ அவர்களை தேர்ந்தெடுக்காமல் சிபாரிசு இருந்தும் பணம் கொடுத்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு டிரைவர் போஸ்ட்டுக்கே செந்தில் பாலாஜி அவர்கள் 2 லட்சம் 3 லட்சம் வாங்கியிருக்கிறாரு. எஸ்ஐ போஸ்ட்டுக்கு 10 லட்சம் முதல் 15-20 லட்சம் வாங்கியிருப்பாங்க. குறைந்தபட்சம் 15 லட்சம் வாங்கியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களுடைய சிபாரிசில் நூற்றுக்கணக்கான பேர் கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. அந்த லிஸ்ட்டை மறைச்சி அந்த லிஸ்ட்டில் இருக்கப்படி தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு இவருடைய ஆஃபீஸ் எரிக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு காரணம். இரண்டாவது காரணம், அப்படி அவருடைய ஆஃபீஸ் எரிக்கப்பட்ட உடனே அடுத்த நாளே இந்த கல்பனா நாயக் அவருடைய அனுமதி இல்லாமல் புதிய பட்டியலை தமிழக அரசு வெளியிடுது. இது இரண்டாவது காரணம். மூன்றாவது காரணம், டிஜிபிக்கு புகார் கொடுத்து 6 மாசமா அதை பற்றி நடவடிக்கையே எடுக்காத டிஜிபி அவர்கள் ஹிண்டுல இது பப்ளிஷ் ஆன உடனே ஒரே நாளில் விசாரித்து இது போலியானது, ஷார்ட் சர்க்யூட்டில் தான் இந்த ஆஃபீஸ் எழுதியிருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் இவர் கூறிய புகார் உண்மை. அதே போல் தன் மீது கொலை செய்ய சதி நடந்திருக்குன்னு சொன்னது உண்மையாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 100% உண்மை. ஏன்னா ஒரு சாதாரண ரிப்போர்ட்டர் பேட்டி கொடுத்தாவே ஒரு ஊழலை கொண்டு வந்தாவே கொலை செய்கிற நாடு தான் இந்தியா. அப்படி இருக்கும்பொழுது 612 எஸ்ஐ தேர்வில் இவர்களெல்லாம் தவறான தகுதியற்றவர்களை தேர்வு செய்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக எதிர்காலத்தில் செயல்பட வைக்கிறவங்களாக ஆளுங்கட்சி ஈடுபட்டு இருக்கிறது. அது ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஆஃபீஸ் எரிக்கப்பட்ட அடுத்த நாளே அரசு தேர்ந்தெடுத்த பட்டியல் புது பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து
உண்மை தெரிய வருகிறது. இவருடைய உயிருக்கு உண்மையிலே ஆபத்து இருந்திருக்கிறது அப்படிங்கிறது உண்மை. சரி, இதற்கு பொறுப்பேற்க வேண்டியவர்கள் யார்? காவல்துறை யார் கையில் வச்சிருக்காங்களோ அவங்க தான் பொறுப்பேற்றுக்கணும். தமிழக காவல்துறை தமிழக முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இதற்கு பதிலளிக்க வேண்டியது முதலமைச்சர் அல்லது துணை முதலமைச்சர் தான் பேட்டியில் என்னன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் 2 பேருமே இதுவரை வாயை திறக்கவில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, வாயை திறந்தால் பிரச்சனை பெருசாகிடும். வாயை ஒரு மாதம் எதுவும் பேசாமல் இருந்தால் அதுக்குள்ளே வேறு பிரச்சனை வந்துடும். அதை வச்சு இந்த பிரச்சனையை மூடிடலாம் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. அதுதான் இதற்கு காரணம். சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் ஒரு பெண் டிஜிபிக்கே பாதுகாப்பு இல்லாத பொழுது சாதாரண மக்களுடைய பாதுகாப்பு என்ன அப்படிங்கிறத நீங்களே முடிவு செஞ்சுக்கோங்க. அதே போல் காவல்துறை உயரதிகாரிகள் நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, வேற யாரோ பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களும் கடந்து சென்று விடுகிறார்கள். காரணம், இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்திய நீதிமன்றங்கள் வழங்குகின்ற வினோதமான தீர்ப்புகள். அதனால 7 நாளில் இதெல்லாம் மறந்துட்டு நம்ம அடுத்த விஷயத்துக்கு போயிடும் அப்படிங்கிற நினைப்பு தான் இதற்கு காரணம். அடுத்ததாக, இது முதல் சம்பவம் கிடையாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலேயே ஒரு பெண் IAS அதிகாரி லீலாவதி அவர்கள் மீது முகத்தில் ஆசிட் வீசப்பட்ட சம்பவமும் நடந்தது. அதற்கு முழுமையான காரணம் ஜெயலலிதாவும் சசிகலாவும் தான் அப்படிங்கிறத எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. சரி, இப்படிப்பட்ட சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்றங்கள். இன்னைக்கு நாட்டில் நடக்கிற அனைத்து குற்றங்களுக்கும் நீதிமன்றம் தான் காரணம்னு திரும்ப சொல்லிட்டே வரேன். அதற்கு காரணம் ஏராளமான உதாரணங்கள் சொல்லலாம். முன்னாள் சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி விஜயா தகில்ரமணி அவர்கள் குஜராத்தில் கலவரத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கியதன் காரணமாக அவருக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பதவி உயர்வு மறுக்கப்பட்டதுடன் ஏராளமான டார்ச்சர் கொடுத்தாங்க. உங்கள் வேலையே வேணாம்னு சொல்லிட்டு வேலையை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க. அதே போல் இந்திய நீதிமன்றங்களில் ஊழல் புறையோடி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேற்கு வங்க உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி கர்ணன் அவர்கள் புகார் தெரிவிச்சிருந்தார். அப்படி இருந்தும் பதவியில் இருக்கிற ஒரு உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு 6 மாதம் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. அடுத்ததாக, தமிழ்நாட்டில் ஒரு பெண் SPக்கு பாலியல் தொல்லை கொடுத்த டிஜிபி இப்பொழுது சென்னை உயர் நீதிமன்றம் 4 வருஷம் தண்டனை வழங்கியது. அந்த தண்டனைக்கு தடை விதிச்சிருக்கிறது உச்ச நீதிமன்றம். அவர் என்ன ஜெயிலுக்கு போகல, வெளியே தான் இருக்கிறாரு. அதே போல சென்னை உயர் நீதிமன்ற கனிம வள வழக்கில் பொன்முடிக்கு 4 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்தது உச்ச நீதிமன்றம். அவருக்கு தண்டனையை நிறுத்தி வச்சிருக்கிறது. அந்த தண்டனையை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க ஒரு 10-20 வருஷம் கழிச்சு தான் அவர் இறந்த பிறகு தான் தீர்ப்பு வழங்குவாங்க. அதே போல ஜகவர் அலி அப்படிங்கிற ஒரு சமூக ஆர்வலர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் ஒரு 10 நாளைக்கு முன்னால் 1000 கோடி ரூபாய் கனிம வள ஊழலை வெளியிட்டிருந்தாரு. அந்த கொள்ளையை வெளியிட்டதன் காரணமாக டிப்பர் லாரி அடித்து கொலை செஞ்சிட்டாங்க. ஆனால் அந்த வழக்கையும் யாருமே கண்டுகொள்ளவில்லை. குறிப்பாக அந்த வழக்கை எடுத்து விசாரித்த சென்னை உயர் நீதிமன்றம் தானாக விசாரித்து அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கவில்லை. இப்படி தொடர்ந்து நீதிமன்றங்களால் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்காமல் ஜாமீனும் விடுதலை மட்டும் வழங்குகிறது. அப்பாவி ரிப்போர்ட்டர்களும் இதை வெளிக்கொண்டு வருவர்களும் இறப்பதுதான் அதற்கு காரணம். அதே போலவே இந்த ஊழலை வெளியிட்ட பெண் ADGP கல்பனா நாயக் அவர்கள் தன்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறது முழுமையான உண்மை என்று தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் உள்ள ஊடகங்கள் இந்திய ஊடகங்கள் போல மோடிக்கு பணியாற்றுவதை போல தமிழகத்தில் உள்ள சேட்டலைட் ஊடகங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆட்சிக்கு சாமரம் வீசிக்கொண்டிருக்கிறது. இதுக்கு இந்த யூடியூப் மட்டும்தான் பேசிக்கொண்டிருக்கிறது. இதை பற்றி தான் எதிர்க்கட்சிகளும் ஆதாரங்களை எடுத்துக்கொண்டு இந்த விவாதத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மொத்தத்தில் பெண் ADGP அவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து என்பதுதான் உண்மை. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.